இந்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் கேந்திரா திருச்சி மாவட்டம் சார்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 3 கட்டமாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2ஆம் கட்டமாக திருச்சி மாவட்டத்தில் காஜாமலை பாரதிதாசன் தொலைதூர பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து 3 கிலோமீட்டர் தூரம் ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய கொடி மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் புகைப்படம் பொருந்திய பதாதைகளை ஏந்தி தலைமை தபால் நிலையம் வழியாக ஆர்சி பள்ளி வரை முடிவடைந்தது. இப்பேரணியை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் மை பாரத் கேந்திரா மாவட்ட இளையோர் அலுவலர் பிரவீன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. தேர்தல் நாளன்று பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வைப்பறையில் சீல் வைக்கப்பட்டு உள்ளது. இதனை திருச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சரவணன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட அறையை திறந்து அதனை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கிருந்த 400 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு அரியலூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கும் பணியாக நடைபெற்றது. திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் தேசிய பாடலான வந்தே மாதரம் வெளிவந்த 150 ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி இந்த நாளை நினைவு கூறும் வகையில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தே மாதரம் பாடலின் முழு பதிப்பையும் பாடினார்கள். பின்னர் ரயில்வே கோட்ட மேலாளர் பாலக் ராம் நெகி தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள், ரயில்வே ஊழியர்கள், அதிகாரிகள், ரயில்வே போலீசாருடன் சேர்ந்து தேசிய கீதமான வந்தே மாதரம் பாடலை பாடினார்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய கொடியான மூவர்ண கொடி பலூன்களை பறக்கவிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தேசிய கொடியினை அசைத்தும் உற்சாகப்படுத்தினார்கள். பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி அனைவரும் தினசரி புத்தகம் வாசிப்பதை கடைபிடிக்க வேண்டும். மேலும் சமூக ஊடகங்களில் வரும் போலி செய்திகளை மற்றும் மோசடி லிங்குகளை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் இருந்து மத்திய பேருந்து நிலையம் வரை கையில் விழிப்புணர்வுடன் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கொண்டு பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். முன்னதாக இந்த பேரணியை மாநகர காவல் ஆணையர் காமினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சமூக ஊடகங்களில் பதிவிடுவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும், நூலகங்களை பயன்படுத்த வேண்டும், மேலும் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற அறிவுரையும் வழங்கினார். இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு நடத்திய தேசிய அளவிலான CBSE பள்ளிகளுக்கு இடையில் கராத்தே போட்டியானது மத்திய பிரதேச மாநிலம் குவாலியாரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 260 CBSE பள்ளியில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் திருச்சி, திருவரம்பூர் BHL RSK பள்ளியை சார்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். கராத்தேயின் குமிதே பிரிவில் பிரவீன் குமார் வெள்ளி பதக்கமும், நிகிலேஷ், சிவேஷ் மற்றும் ரோஹிஸ் மூவரும் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பதக்கம் வென்று திரும்பிய கராத்தே மாணவர்களுக்கு திருவரம்பூர் ரயில் நிலையத்தில் விளையாட்டு வீரர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து பொன்னாடையும் போர்த்தியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதல் முறையாக போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தொடர்ந்து பல்வேறு பயிற்சிகள் மேற்கொண்டு அடுத்த கட்ட போட்டிக்கு தயாராகி இன்னும் பல பதக்கங்களை வென்று தாய்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்ப்போம் என மாணவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்து தொட்டியம் தனியார் கல்லூரி வளாகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக 66வது குடியரசு தின குழு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு அணி, தமிழ்நாடு சாய் விளையாட்டு குழு சேர்ந்த 41 அணிகள் கலந்து கொண்டு 3 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் 5223 மாணவிகள் மட்டும் கலந்து கொண்டனர். கால்பந்து, ஹாக்கி, கூடைப்பந்து, இறகு பந்து, கையுந்து பந்து உள்ளிட்ட 12 போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக சான்றுகள் மற்றும் பதக்கங்கள், கோப்பைகள் வழங்கப்பட்டது. திருச்சி பொன்மலையில் ரயில்வே பணிமனை செயல்பட்டு வருகிறது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் ரயில் என்ஜின்கள் பழுது பார்க்கும் மற்றும் பராமரிப்பு பணிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சென்னை திருவனந்தபுரம் இடையே இயக்கப்பட்டு வந்த வந்தே பாரத் ரயில் 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஓடிய நிலையில் பராமரிப்பு பணிக்காக பொன்மலை பணிமனைக்கு வந்தது. இதனை பொன்மலை பணியாளர்கள் கைகூப்பி வரவேற்றனர்.